ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அக்குடாமா டிரைவ் அப்படிங்கிற ஒரு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஸ்டே காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு லாக்கரில் அவளோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு லாக்கரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். கிளம்பி போய் ஒரு பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஏர் பலூனில் அட்டாச் ஆகிருக்க ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறான். அங்கே அவள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு பூனையை கார் ஏற்றுறதை பார்த்துட்டு ஓடி போய் அந்த பூனையை காப்பாற்றுறா. அந்த வண்டிக்காரன் எங்கேயோ போய் மோதிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு ஏன்னு கத்த மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுறா. அவள் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்க்குறான். அங்கே அவளுக்கு பிடிச்ச டாக்கியாக்கி இருக்கும் போல இருக்குது. அதை வாங்கலாம்னு போக அங்கே ஏற்கனவே ஒருத்தர் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறப்ப ஒரு 500 yen கீழே விழுந்துருது. அதை பார்க்க அவள் அங்கேருந்து நடந்து போகிறத பார்த்துட்டு இவங்க பின்னாடி போயிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காசை தவற விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவனும் கீழே விழுந்த காசை நான் திரும்ப எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார பட்டி அவன் பொண்ணை பார்த்துட்டு உன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அந்த கடைக்கு போகிறான். அவகிட்ட என்னமோ ஈப்பே தான் இருக்குது போல. ஆனால் அந்த பாட்டி நான் கேஷ் மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்ல அவகிட்ட காசு இல்லை. இப்போ பைக்கில் போனேன் அந்த பையனோட 500 yen மட்டும் தான் அவகிட்ட இருக்குது. அது அவள் காசு இல்லாதனால அவளுக்கு கொடுக்க மனசே வரல. அதனால என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறமா வந்து கூட வாங்கிக்கிறேன்னு சொல்ல அந்த பாட்டி அம்மா கோவம் வந்துடுது. உடனே சம்மந்தமே இல்லாமல் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த பையன்கிட்ட 2 பேர் ஒரு பேக்கேஜை கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. இவன் ஒரு கொரியர் பயின்றவன் போல இருக்குது. இவங்கிட்ட பணத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கொரியர் கொடுத்தாலும் டெலிவரி பண்ணிடுவான் போல. அவன் அந்த பேக்கேஜை வாங்கிட்டு அவன் பைக்கை கிளப்புறான். அந்த பைக் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. இந்த தடவை பேட்மேன் பைக் மாதிரி அதுல இருந்து ரோப்பெல்லாம் வெளியே வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கதான் அவன் டெலிவரி போல. அவன் மேல இருந்து கிளாஸை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு அதுல ஒரு குரூப் கிட்ட அந்த டெலிவரி பேக்கேஜை கொடுத்துட்டு இந்த உன் டெலிவரின்னு கொடுத்தேன் வெளியே போக அந்த பேக்கேஜும் வெடிச்சு செத்துட்டுது. இவன் என்ன டெலிவரி பண்றோன்னு பெருசாக கண்டுக்க மாட்டான் போல இருக்குது. இவனும் கூலா வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு சூட் கேஸ் கிடக்கிறத பாக்குறான். உடனே அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது டெலிவரி பண்ணா உனக்கு 100 மில்லியன் yen அப்படின்ட்டு வர. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் மலையை காமிக்கிறாங்க. அவனுக்கு பிடிக்க வந்து எல்லா போலீஸ் ரோபோட்டையும் அடிச்சு உடைச்சு அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் நான் ஈஸியாக சமாளிச்சிருவேன் கத்த இன்னும் நிறையாதுங்க வந்துடுது. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உடைச்சிட்றான். அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னா, நீ பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கட் ரோட்டை ரெஸ்கியூ பண்ணா உனக்கு 100 மில்லியன் yen அப்படின்ட்டு வருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹேக்கர் பையை காமிக்கிறாங்க. அவன் அந்த டவுன்ல இருக்கிற செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பேங்கவே ஈஸியாக கொஞ்ச நிமிஷத்துலேயே ஹேக் பண்ணிடுறான். அவனுக்கும் அதே மாதிரி ஒரு அன்னோன்ல இருந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீ கட் ரோட்டை ரெஸ்கியூ பண்ணால் உனக்கு 100 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுகிறான். அதை எல்லாரும் பார்க்க ஒரு லேடி வரா. நீ தான் டாக்டரா அப்படின்னு அவன் கேட்க ஆமான்னு அவன் சொல்லிட்டு உடனே அவன் நெஞ்சு கிழிக்க ஆரம்பிச்சிடறா. எல்லாரும் பதறி போய் பார்க்க அங்கே போய் எல்லாத்தையும் அவளுக்கு கொண்டு போட்டுறா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி நீ ரெஸ்கியூ பண்ணணும் உனக்கு 100 மில்லியன் yen அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படியே அடுத்த சீனில் கட் ரோட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பலூன்ல இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவன் தான் அந்த கட் ரோட் போல இருக்குது. இவனை கொல்ல போறதா தான் பெரிய செலிப்ரேஷன் மாதிரி எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த 4 பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒவ்வொரு பக்கமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா நம்ம பார்த்த அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் அந்த போலீஸ் ரோபோட் கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கள் உன்னை பிடிக்கும்போது கையில் ஒரு 500 என்னோட பிடிச்சோன்னு அந்த போலீஸ் ரோபோட் சொல்ல அதுக்காக ஏன் காசு கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல நீ காசு இருந்தோ கொடுக்கல நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு அந்த போலீஸ் ரோபோட் சொல்லுது. திடீர்னு வெளியே இருந்து ஒரு சொத்தா வெளியே வருது. வெளியே பார்த்தா நூடுல்ஸ் மண்டேன் இருக்கிற போலீஸ் ரோபோட புறா அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். அதை அந்த ஹேக்கர் பையன் மேலே இருந்து பார்த்துட்டு இவனா என் காம்படிஷன் முட்டாள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரோனை வச்சு பறந்து உள்ள போறான். இந்த பக்கம் இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ரோபோட்டை புறம் தூக்கி வீச அங்கே இருக்கிற எல்லாரும் தப்பிச்சு வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் ஒரு பூனையை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறான். இந்த பக்கம் அவன் பார்த்து அந்த கொரியர் பையன் வந்துட்டு அவன் பைக்கை வச்சுட்டு முன்னாடி உள்ளே போகிறான். அதை பார்த்துட்டு நூடுல்ஸ் பையன் பின்னாடியே ஓடுறான். இவன் உள்ளே போயிட்டு வா சண்டை போடலான்னு அவனை கூப்பிட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் உள்ளே போயிட்டு 2 எஸ்ட்ராங்க அக்குடாமா போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அக்குடாமானா என்னன்னா இந்த மாதிரி ஸ்கில்டு கிரிமினல்ஸை வந்துட்டு அக்குடாமான்னு ஒரு குரூப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவங்கள தான் அக்குடாமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸரும்
அப்போ அவங்க கட் த்ரோட்டை ரெஸ்கியூ பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே பின்னாடி பார்த்தா பின்னாடி இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஹேக் ஆயிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேக்கர் பாய் தான் மேலே இருந்துட்டு எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணிவிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அதுக்கு இவர் உடனே கட் த்ரோட்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆஃபீஸர் வந்து கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி இருந்து ஒரு பெரிய புகை வருது. பார்த்தா அந்த நூடுல்ஸ் மணியை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். யாருன்னு பார்த்தா அந்த லேடி தான் பாய்சன் கேஸை போட்டுப்பாங்க போல். அந்த எலிவேட்டர் வழியாக தான் நான் போக முடியும், அதுக்கும் நீங்கள் 2 பேரும் குறுக்க நிற்காதீங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு வர அந்த நூடுல்ஸ் மணி அவள் காலை பிடிச்சி என்னை கூட இது பத்தாது, இந்த கேஸ் ஒரு யானையை கொள்கிற அளவுக்கு போதுமானது அப்படின்னு அவள் சொல்ல அவளை தூக்கி மேலே வீசிடுறான். அந்த சீலிங் மேலே பட்டு அந்த சீலிங் உடஞ்சி மேலேருந்து அந்த ஹேக்கர் பையும் கீழே வந்து விழுக அந்த ஹேக்கர் பையை வந்துட்டு 2 பேர்த்த பார்த்துட்டு அந்த ஹேக்கர் பையை வந்துட்டு 2 பேர்த்தையும் அசையாதீங்க, இல்லாட்டினா என் ட்ரோன்ஸ் உங்களை பொசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த கொரியர் பையன் அந்த கன் எடுத்து நீட்டுறான். இந்த பக்கம் இந்த நூடுல்ஸ் மணியை வாங்க சண்டை போடலான்னு கத்துறான். உடனே நம்ம பார்த்து அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துல அந்த பூனையை காப்பாற்றுறேன்னு வந்துட்டு உன்னை எப்படியும் நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்னுறா. பார்த்தா 3 பேரும் யார் இந்த பொண்ணு தெரியலை, இவ அக்குடாமா லிஸ்ட்லேயே இல்லையே. அவன் அந்த கொரியர் பையனை பார்த்துட்டு நீயா அப்படின்னு கேட்க உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அவங்க கேட்க யாருன்னே தெரியாது அப்படின்னு அவனு சொல்ல அப்புறம் இந்த பொண்ணை கொண்டாடலான்னு 4 பேரும் பேசிக்கிறாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் என் பேர் ஸ்வின்லர் அப்படின்னு சொல்கிறான். நானும் உங்கள் அக்குடாமா குரூப்பை சேர்ந்தவ தான், ஆனால் நான் என் அக்குடாமா லிஸ்ட்லேருந்து என் பேரை எப்படியோ மறைச்சி வச்சிட்டேன்னு சொல்ல எல்லாரும் அதை நம்பிடுறானுங்க. என்னால் இதை பண்ண முடியாதுன்னு அந்த ஹேக்கர் பை சொல்ல அந்த நூடுல்ஸ் மணி அப்போ வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு கத்துறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த எலிவேட்டருக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பெரிய ரோபோட் வெளியே வருது. அது மிசைலெல்லாம் லான்ச் பண்ண எல்லாரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த சிவரெல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துருது. அதுலேருந்து எல்லா கைதியும் தப்பிச்சு ஓடுறானுங்க. அதை ஒருத்தனை காமிக்கிறானுங்க. இவனும் ஒரு அக்குடாமா போல இருக்குது, ஒரு டி ரேங்க் அக்குடாமா. அப்படியே அவனும் அவங்க பின்னாடியே ஓட இந்த பக்கம் கீழே பார்த்தா இந்த கத்ரோட்டோட தலையை வெட்ட போகிறாங்க போல இருக்குது. மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. கவுண்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 கவுண்டிங் எடுக்க திடீர்னு எங்கேருந்தோ செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து இவங்க 4 பேரும் அந்த ரோபோட்டும் அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறானுங்க. இவங்க கத்ரோட்டையும் பார்த்துடுறானுங்க. அந்த போலீஸர் வந்து உடனே அவனை கொல்லுங்க அப்படின்னு கத்த அவன் 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லேடி தான் ஏதோ ஊசியை போட்டிருப்பா போல இருக்குது. இந்த பக்கம் இவங்க அந்த ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடமே இடிஞ்சு விழுந்துருது. இந்த இடிபாடுகளுக்குள்ள நம்ம கொரியர் பை யோசிக்கிறான். அந்த ரோபோட்டும் அவனை கன் பாயிண்ட் பண்ணி நிற்க இவன் இந்த பக்கம் அந்த பொண்ணு அவனை எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அக்குடாமா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் அக்குடாமாவை மாட்டி விட்டுறான். அது அவனை பார்த்து அந்த மிசைலை லான்ச் பண்ண அந்த அவனும் விலகி போயிடுறான். அந்த மிசைல் எங்கேயோ பட்டு இந்த ரோபோட் மேலேயே பட்டுறது. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம கொரியர் பையன் வந்துட்டு அந்த ரோபோட்டோட கதையை ஃபுல்லாக முடிச்சிட்றான். இந்த பக்கம் இவர் உங்களுக்கு கட்ரோட் கிடைக்க மாட்டான், அவன் என்னோட பிஸ்னர் அப்படின்னு கத்த அவனோட தலையை துண்டா போயிருது. யாரா அது அந்த கட்ரோட் தான். அவன் அந்த மாஸ்க்கை கலட்டுறான். அந்த பக்கமாக அந்த கொரியர் பையன் வந்துட்டு அந்த சூட் கேஸை அந்த கட்ரோட்ட கொடுக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ள எதையோ எடுத்து எல்லா கழுத்துலையும் மாட்டி விட்டுறான். என்னது இதுன்னு எல்லாரும் கேட்க ஒரு பாம் அப்படின்னு சொல்ல ஒரு போலீஸ்காரன் கழுத்துலையும் மாட்டிருப்பாங்க போல இருக்குது. அவன் அதை எப்படியோ கழட்ட பார்க்குறான். பார்த்தா வெடிச்சு செதறி தலையை துண்டா போயிடுது. இந்த பக்கம் நம்ம அந்த ரேங்க் பையன் வந்துட்டு வாயை பொழந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் குரூப்பை சேர்ந்தவ கிடையாதுன்னு இந்த பொண்ணு சொல்ல உடனே அவள் தலைமையில உட்காந்துட்டு இருந்த அந்த பூனை வந்துட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. நம்ம செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம்.